Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதான். சகலமும் நன்மைக்கே. என் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ போகிற பாதை நன்மையானதுதான். ஒருவேளை கஷ்டம் நிறைந்ததா இருக்கலாம், முட்கள் நிறைந்ததா இருக்கலாம், பாறைகள் நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் அது ஒரு நன்மைக்காக தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா நமக்கு இந்த காலை வேளையில கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஏசப்பாவை நேசிக்கிறோம் இல்லையா? நேசிக்கிறோமா இல்லையா? ஆமா இல்ல? புறஜாதிகள் கூட அந்த சிலுவையை பார்த்துட்டாங்கன்னா ஒரு இப்படி போட்டு சர்ச் வாசல்ல சிலுவை போட்டுட்டு போவாங்க இல்லையா? எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறாங்க. இயேசுவை நேசிக்காதவர்கள் யாரும் இல்லை. இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் எல்லாருமே, அது எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், இயேசுனா அன்பின் உருவம், அன்பு நிறைந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்றாரு, அவரை நேசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குதா. அப்போ தீமை நடக்குதே என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த தீமை கூட நன்மையாய் மாறுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. பாருங்க, இந்த பைபிள்ல நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்க வாழ்க்கையில அந்த தீமை நடந்தது இல்லையா? தாவீதுனுடைய வாழ்க்கையில தீமை நடந்தது இல்லையா? மோசேயுடைய வாழ்க்கையில தீமை நடந்தது இல்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தீமை நடந்தது இல்லையா? யாக்கோபினுடைய வாழ்க்கையில தீமை நடந்தது இல்லையா? யோபினுடைய வாழ்க்கையில தீமை நடக்கலையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் எலியா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருக்கட்டும், எஸ்தர் ராஜாத்தியாக இருக்கட்டும், நீங்க யாரை எடுத்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்குதுங்க? ஒரு தீமையானதுதான் இருக்குது இல்லையா? ஆனா அந்த தீமை என்ன நடந்தது? நன்மையா மாறுது. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, தீமை நடந்துச்சு, நன்மையா மாறுது. புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், நம்ம நட்சத்திரம் நம்ம வானத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? கேலக்சிஸ் எல்லாம் இருக்குது வானத்துல, நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா? இப்ப இந்த வெளிச்சத்துல நட்சத்திரத்தை பாக்குறீங்களா? அது அங்கதானே இருக்குது, அது அங்கதானே இருக்குது. அப்போ எப்போ அந்த நட்சத்திரம் அழகா இருக்கு தெரியுது அப்படின்னா, டார்க் நைட் டைம்ல தான். நீங்க நைட் டைம்ல அப்படி வானத்தை பாத்தீங்கன்னா அது அவ்வளவு எப்படி இருக்குமா? அப்படியே ஸ்டார மின்னும்ல, சிக்கு 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 பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? அதே போலதான் நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு சகாயம் இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்யறாரு, நம்மளை நடத்துறாரு, நம்மளை நேசிக்கிறாருன்னு எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த கஷ்டமான சூழ்நிலையில போகும்பொழுதுதான் நன்மை நமக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? நான் சிம்லாக்கு போனேன். அது இமாலயன் குயின்ஸ்ல தான் நான் அந்த ட்ரெயின்ல தான் நான் போனேன். பாருங்க, அந்த மலை ஏறும் பொழுது அநேக டனல்ஸ் நாங்க போயிட்டு வந்தோம். கடைசியா ஒரு டனல் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா அந்த டனலுக்குள்ள போக வேண்டியதா, அந்த ஃபுல் இருட்டா இருந்துச்சு, ஒண்ணுமே தெரியல, பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல, அவ்வளோ டார்க்கா இருந்துச்சு. பாருங்க, அந்த கடைசி டனல் அந்த அவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் அந்த அந்த நேரம் அந்த டனலை கிராஸ் பண்றது. அது ரொம்ப நேரமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அந்த டனலை கிராஸ் பண்ண உடனே அந்த சிம்லாவுடைய இயற்கை அழகை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒருவேளை அந்த டனலுக்குள்ள பார்க்காம நேர்ல பார்த்திருந்தா அது சாதாரணமா இருந்திருக்குமோ? ஆனா அந்த இருளான பகுதிக்குள்ள போயிட்ட பிறகு, வெளியே வந்த பிறகு அதை பார்க்கிற அழகு பாருங்க, கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அதுபோலதான் அநேக நேரங்களிலே சில காரியங்கள் நமக்கு தீமையா இருக்கிறது போல தெரியலாம், கஷ்டமா இருக்கிறது போல தெரியலாம், இருளா இருக்கிறது போல தெரியலாம், ஆனால் அது நன்மையாய் மாறும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தான் தீர்க்கதமாய் சொல்றாரு, நீ எதை போனாலும் எதை செஞ்சாலும் சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஆமென். கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்க வாழ்க்கை தப்பு செய்ய மாட்டார். ஆமென், தவறு செய்ய மாட்டார். நாங்க ஆமாங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் தவறு செய்வதில்லை, அதான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. நம்புறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்கு எதெல்லாம் ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமாய் நடக்குதோ அது எல்லாம் நன்மையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எதெல்லாம் தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவருடைய எண்ணங்கள்லாம் மாறட்டும். ஆண்டவரே, நன்மையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன்.
அவளுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற தீமையான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், கோணல் மாலமா இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நேர்த்தியாய் மாறுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வசனத்தின்படி ரோமர் 8:28 சகலமும் நன்மையா நடக்கும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க வாழ்க்கையில் தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்